இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இப்போ முடிஞ்சிருக்கு. நல்லபடியாக நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி வந்திருக்கு அப்படின்னு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கிறதா அப்படியே எடுத்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதில் ஃபிசிக்ஸில் வந்து மேக்னெட்டிசம், கெமிஸ்ட்ரியில் 2 கொஷின்ஸ் வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி பயாலஜியில் எவல்யூஷன், ஜெனெட்டிக்ஸ், ஹியூமன் டிசீஸ், என்வரான்மெண்ட்லாம் வந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பயாலஜி தான் 4 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஈச் கொஷின் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் வர மாதிரி நமக்கு சிலபஸ்லேருந்து தான் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிலபஸை தாண்டி நமக்கு எதுவுமே கேட்டுறல. இதை வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, நம்ம புக் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். புக் ப்ரூஃபில் ஒரு ரெண்டு கொஷின்ஸ் மட்டும் புக் ப்ரூஃபில் வந்து சரியாக கிடைக்கல. மற்றபடி அந்த 6 கொஷின்ஸுமே வந்து நமக்கு 5 கொஷின்ஸுமே வந்து அப்படியே நமக்கு புக்லேருந்து எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து தாங்க கவர் பண்ணியிருக்காங்க. நமக்கு டிகிரி பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டதுனாலே நமக்கு வந்து 12th அதிகமாக எடுத்திருக்காங்க. 11th 12th தான் மேக்ஸிமம். இந்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு, எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் டு பி அண்ட் எலக்ட்ரோமேக்னெட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் கேட்டிருக்காங்க. நேரோ ஹைஸ்டெசிஸ் லூப், ஹை பெர்மியபிலிட்டி, ஹை கோஎசிவிட்டி, லோ ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது வந்து சரியானதுன்னு தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 12th ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கு இல்லையா, ஃபிசிக்ஸ் புக் எடுத்துட்டிங்கன்னா அதில் நமக்கு யூனிட் 3 மேக்னெட்டிசியம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்ற அந்த யூனிட் 3ல் 158 பேஜ் நம்பர் 158 பேஜில் அப்ளிகேஷன் ஆஃப் ஹைஸ்டெரிசிஸ் லூப், அப்புறம் வந்து பெர்மனெண்ட் மேக்னெட், எலக்ட்ரோ மேக்னெட்டுன்னு அப்படியே அந்த டாபிக்கு அடுத்தடுத்து வரும். அதில் எலக்ட்ரோ மேக்னெட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இனிஷியல் ப்ரீஎமபிலிட்டி, லோ ரெட்டினவிட்டி, லோ கோயிரனிட்டிவிட்டி அண்ட் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க, வரிசையாக கொடுத்துருப்பாங்க. தின்னாக இருக்குது அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அதிக தொடக்க காந்த ஏற்பு திறன், குறைந்த காந்த தேக்குத்திறன், குறைந்த காந்த நீக்குத்திறன் மற்றும் குறைந்த பரப்புடைய மெல்லிய காந்த கண்ணியை பெற்றுள்ள பொருட்கள் மின்காந்தத்துக்கு அந்த பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம ஆன்சருக்கு போவோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேப்லேஷன் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு டேபிள் மாதிரி, அதுலேயுமே அதை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எது இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எது இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் வந்து 3 வந்து இல்லை, ஹை இல்லை, லோ தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அந்த 3rd ஒன் மிகு காந்த நீக்குத்திறன் வந்து கிடையாது. அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 2 4 ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். நமக்கு வந்து இது பார்த்ததுமே கொஞ்சம் வந்து நம்ம இது கவர் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஈஸியாக இருந்திருக்கும். கவர் பண்ணாத பட்சத்தில் கொஞ்சம் இது கஷ்டமான கொஷினாக தான் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் இது எல்லாமே. ஸோ வந்து இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 126 கொஷின் நம்ம என்னோடதில் கொடுத்துருக்கு. உங்களுக்கு கொஷின் வந்து மாறுபடும். ஸோ இது பார்த்துக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் ஒரு 2 இதை வச்சிங்கன்னா 2 இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு அங்கங்கே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. மெயினாக வந்து இந்த ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி தான் நமக்கு நான் தேடி கண்டுபிடிச்சேன். இந்த சி அண்ட் டி வந்து நமக்கு எங்கே இருக்குன்றதே கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து குளோரோஃபார்ம், ஃபோர்ஸ் ஜீன், டியர் கேஸ், மஸ்டர்ட் கேஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான சரியான ஆப்ஷனை வந்து பொருத்தணும் அப்படின்றதான் நம்ம கேள்வி நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம புக்கில் வந்து நமக்கு 12th புக்கில் தான் இருந்துச்சு. 12th புக்கில் நமக்கு 2 இடத்துல, ஒரே புக்கில் 2 இடத்துல நமக்கு கிடச்சிச்சு. ஒன்று வந்து குளோரோஃபார்ம் பற்றி கொடுத்துருந்தாங்க. 12th ஸ்டாண்டர்டில் தான் 156 பேஜ் நம்பர் கெமிஸ்ட்ரி புக்கில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குளோரோஃபார்மோட அந்த ஃபார்ம்லாம் கொடுத்துருப்பாங்க. 11.8.6 நமக்கு கொடுத்துருந்தாங்க. CHCI3 பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல 43 பேஜ் நம்பர் 2.3.5 அப்படின்ற அந்த இதில் கார்பன் மோனாக்சைடை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே தான் வந்து ஃபோசோஜீன்னா என்ன அப்படின்ற விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து அந்த ஃபார்முலா வந்து கொண்டு வந்திருப்பாங்க, COCI2ன்னு. ஸோ இது 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டோம்னா குளோரோஃபார்முக்கு CHCI3யும் ஃபால்ஜீனுக்கு வந்து COCI2 அதுவும் 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 2மே அது ஏ அண்டு சி வந்து நமக்கு 2 ஒரே ஆன்சரில் வந்து நிற்கும். அதில் வந்து நம்ம கரெக்டாக நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டாக ஆன்சராக இருக்கும். ஸோ வந்து குளோரோஃபார்ம் வந்து ஆப்ஷன் 3 இருக்கும். அடுத்து பி வந்து 4, கண்ணீர் புகை வந்து 1, CCI3,
NO2, அப்புறம் கடுகு வாயு வந்து 2 தான் வந்து வரும். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு உமிழ்களை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் வந்து சரி, அதான் கேள்வி. இது ஜென்ரலாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் மாதிரி தான் இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா சரிவர எரிசக்தி எரிபொருள்களால் வரக்கூடியது, பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வருவது, நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து 9th இருக்குது, 12th இதை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கொஷினோட ஆன்சரோட விஷயங்கள்லாம் 9th இருக்குது. 9th வந்து இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. இது எந்த லெசன் பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் 174 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா என்ன காம்பவுண்ட், என்ன ஃபார்முலேஷன், என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன யூஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று கொடுத்து அதில் கார்பன் மோனாக்சைடில் பற்றி கொடுத்துருப்பாங்க. நாட் அ நேச்சுரல் காம்போனன்ட் ஆஃப் ஏர் மெயின்லி ஆடட் டு அட்மாஸ்பியர் டியூ டு இன்கம்ப்ளீட் கம்ப்ளூஷன் ஆஃப் ஃபியூல்ஸ் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க அந்த ஆப்ஷனில் இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு பிளேஸ் ஆச்சு. இட்ஸ் மெயின்லி டியூ டு தி இன்கம்ப்ளீட் கம்ப்ளூஷன் ஆஃப் ஃபியூல் கொடுத்துட்டாங்களா. சரிவர எரிக்காத எரிபொருள் ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தமிழில் நமக்கு பார்த்தீங்கன்னா காற்றின் இயற்கையாக காணப்படும் பகுதி பொருள் அல்ல, எரிபொருட்கள் முழுவதும் எரியாததால் கொடுத்துட்டாங்களா. அதை தான் இங்கே சரிவர எரிக்காத எரிபொருளால் வரக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டுன்னு இது மூலமாக நமக்கு தெரியுது. இதை நம்ம 12th பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. 215 என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் 12th பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, அந்த பயோகெமிஸ்ட்ரி புக்கில் என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் மோனாக்சைடை பற்றி மெயின்லி டியூ டு இன்கம்ப்ளீட் கம்ப்ளூஷன் ஆஃப் ஃபியூல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆட்டோமொபைல்ஸ் ஆர் த மேஜர் காஸ், அதை தேர்ட் ஒன் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டாங்க. ஆட்டோமொபைல்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஃபியூம் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ், எமிஷன் ஃப்ரம் பவர் பிளான்ட்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர், பர்னிங் ஆஃப் ஃபயர் வுட்டு கான்ட்ரிபியூட் டு CO பொல்யூஷன் அப்படின்றத நம்ம கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த பக்கம் எஃபெக்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷனில் வந்து என்னென்ன ஆகும், காஸ் இரிட்டேஷன் இன் தி த்ரோட், நோஸ், லங்ஸ், ஐஸ், ப்ரீத்திங் பிரச்சனை வரும், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். அப்புறம் அக்ரவேட்டட் எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன் சச்சஸ் எம்பைசீமா அண்ட் ஆஸ்துமானாலே இந்த ப்ரீத்திங் பிரச்சனை, மூச்சு திணறல் வர்றதான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சரில் நமக்கு இந்த மூணுமே 12th கவர் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ 12th 1, 2, 3 அந்த மூணுமே நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு நமக்கு இது மூலமாக தெரிஞ்சிருது. இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்காங்க. அந்த கார்பன் மோனாக்சைடு பற்றி ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட் அந்த ரெண்டாவது இதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மூணுமே 1, 2, 3 கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் அப்போ இதுக்கான ஆன்சர், கரெக்டான ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்னென்ன நோய்கள் மிஸ்மேட்ச் ஆகிருக்குன்றது தான் இந்த கேள்வியே. இவற்றில் ஒன்று தவறாக பொருந்தப்பட்டுள்ளது. ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மிஸ்மேட்ச் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இதில் சில நோய்கள்லாம் கொடுத்துட்டு அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, கரெக்டாக மேட்ச் ஆகாத ஒன்றை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 4ல் 3 மட்டுமா 2 மட்டுமா இல்லை 2மா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டின்னு சொல்லப்படுற விஷயந்தான். இது 12th ஜுவாலஜியில் கொடுத்துருக்கு. 12th ஜுவாலஜியில் அப்படியே அந்த எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகுது. 4.9 பேஜ் நம்பர் 57 பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் அண்டு வேரியேஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் தான் நமக்கு இந்த டாப்பிக்லாம் வருது. டவுன் சிண்ட்ரோமாக இருக்கட்டும், இல்லை பேட்டூஸ் சிண்ட்ரோமாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வர்ற அந்த கிளீனிஃபோஸ்டர்ஸ் சிண்ட்ரோமாக இருக்கட்டும், இல்லை டர்னர்ஸ் சிண்ட்ரோமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு இன்னொரு பேஜில் வந்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ்லாம் இன்ஹெரிடன்ஸ்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹீமோஃபீலியா அப்படின்றது அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் பிளைண்ட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னன்றதை ஜென்ரலாக பார்ப்போம். இப்போ சராசரியாக ஒரு குரோமோசோம் வந்து எத்தனை இருக்கணும் அப்படின்னா 46 குரோமோசோம் 23 ஜோடிகள் வந்து இருக்கணும். அதில் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, இல்லை ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நமக்கு நிறைய நோய்கள், இந்த பிரச்சனைகள் அதெல்லாம் நமக்கு வருது. அது நம்ம ஜீன் மூலமாகவே வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சில வந்து வருது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் டவுன் சிண்ட்ரோமாக இருக்கட்டும், இல்லை டர்னர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வரிசையாக வருது. ஃபர்ஸ்ட் வந்து டவுன் சிண்ட்ரோம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா நார்மலாக வந்து 23 பேர் இருக்கணும். சப்போஸ் வந்து 21 தான் இருக்குது அப்படின்னா அது டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய்க்கு வந்து நமக்கு கொண்டு வருது. ஸோ அந்த டவுன் சிண்ட்ரம்ன்றது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 21 ரிசல்டட் இன் டவுன் சிண்ட்ரம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து ட்ரிசோமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம் 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும்னு பிட்வீன் தி ஐ
ஃப்ளாட்டர்டு நோஸ், ஏஆர் அந்த மாதிரி வித்தியாசமாக காது மூக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ டவுன் சிண்ட்ரம்ன்றது ஆட்டோசோமல் ட்ரைம்சோம்ஸ் ஆஃப் 21 குரோமோசோம்ன்றது கரெக்ட். ஓகேவா? அடுத்து வந்து இது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்லேயே அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ்ன்றது எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸில் ஹீமோஃபீலியா அந்த ரத்தம் உறையாமை அந்த நோய் தான் அது, அதை கொடுத்துருக்காங்க. ஹீமோஃபீலியான்றது செக்ஸ் லிங்க்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதே இதுலேயே அந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிக்குள்ளேயே இன்னொரு செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த கிளீனிஃபெல்டர்ஸ் சிண்ட்ரம்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. 47 குரோமோசோம்ஸ் வந்து நமக்கு இருக்கும், ஒரு பர்சனுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. 46 தானே இருக்கும், 47 ஒன்று வந்து அதிகமாக இருக்கும், அதனால வரக்கூடிய நோய் அதுன்னு சொல்கிறாங்க. XXY மேல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து இப்போ நமக்கு இதுக்கு இங்கே ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா XO கொடுத்துருக்காங்க. XOன்றது வந்து நமக்கு அடுத்த டேர்னர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, டேர்னர்ஸ் சிண்ட்ரம் தான் வந்து XO அப்படின்றது நமக்கு வருது. பார்த்தீங்கன்னா XO ஃபீமேல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் டேர்னர்ஸ் சிண்ட்ரம் சொல்கிறது. அதை வந்து என்ன எதில் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க XY மேல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த பிரச்சனைக்கு இதை கொடுத்துருக்காங்க. இதுனா மாறி இருக்குது. ஸோ வந்து அது தப்பு. தேர்டு ஒன் வந்து தப்பு. இப்போ நம்ம தவறான கூற்று தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வந்து தப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஆப்ஷனில் A, B ரெண்டுமே இருக்குது 3. இப்போ நம்ம இதில் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் ஒன்று என்னென்னு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்ன ஆன்சர்னால் கடைசி அந்த டேர்னர்ஸ் சிண்ட்ரம் வந்து ஃபீமேலுக்கு வரக்கூடியது. ஒரு ஃபீமேல் மூலமாக ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்கிறாங்க, அதில் வரக்கூடிய ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நமக்கு மேலே அதுதான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் வரக்கூடிய ஒரு நோய் தான் இதுன்றதை நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சரி தான். ஸோ எல்லாமே அந்த ஒன்று தான், அந்த 3வது இது மட்டும்தான் தப்பு. மிச்சம் இருக்க 3மே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் வித் ரிட்டார்டட் க்ரோத் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா A தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. இப்போ அப்படியே தமிழ்லையும் பார்த்துருவோம். தமிழ்லையும் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் நான். பார்த்திங்கன்னா இந்த ஹீமோஃபீலியா ரத்த கசிவு நோய் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். பெண்களை விட ஆண்களுக்கு தான் இது அதிகமாக வந்து இந்த நோயில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. யார் முதல்ல கண்டுபிடிச்சா அதை பற்றி அப்படியே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த ஹீமோஃபீலியா அப்படின்றது வந்து எது சார்ந்த நோய் அப்படின்னா மரபணு எக்ஸ் சார்ந்த மரபணு நோய் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சரில் வந்து அதுதான் கொடுத்துருப்பாங்க. பால் இணைந்த தலைமுறை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை தான் அங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கரெக்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த குரோமோசோமல் அப்நார்மலிட்டியை பற்றி குரோமோசோம் பிறழ்கள் அப்படின்னு கொடுத்து அந்த டாபிக் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த டவுன் சிண்ட்ரம் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த 21 ட்ரை சிம்ப்டம், அப்புறம் வந்து நமக்கு ஃபனர்ஸ் எல்லாமே வரிசையாக வரும். நான் இதில் வந்து நான் ரீஎடிட் பண்ணி உங்களுக்கு இதில் ஒரு பேஜை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பேஜ் மிஸ் பண்ணிப்பேன். ரெண்டையும் தமிழில் வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு நான் PDF-ஆக டெலிகிராமில் போட்டுருவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா A தான் இதுக்கான ஆன்சர். A தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் A 3 மட்டும்தான் தப்பாக இருக்குது, மிச்சதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா HIV சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் டிசீசஸில் வந்துருச்சு இல்லையா. இது வந்து நமக்கு 10th இருக்குது. ப்ளஸ் வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது, நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி தான் இருக்குது. HIV இன்ஃபெக்ஷன் வந்து மோர் ஆஃபன் ஸ்ப்ரெட்ஸ் டியூ டு தி கான்ஷியஸ் பிஹேவியர் பேட்டர்ன். அப்புறம் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் AIDS in the blood transfusions patients may occur due to poor monitoring. தப்பாக வந்து சரியாக பார்க்காம விடுறதுனால எய்ட்ஸ் அந்த பிளட் மூலமாக பரவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது ரெண்டுமே சரியான ஆன்சர் தான், நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மேலே தான் நமக்கு இருக்குது இது பார்த்தாலே. இது ப்ளஸ் வந்து 10th இருக்குது. 12th வந்து நீங்கள் டிசீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். 10th வந்து நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இது பார்த்தீங்கன்னா 310 பேஜ் நம்பர் 310 10th இருக்குது. எய்ட்ஸ் அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரம் கொடுத்துருப்பாங்க. 21.12 கீழே கொடுத்துருக்காங்க. HIV டிரான்ஸ்மிட்டட் எதனால அப்படின்னு செக்ஸுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். அப்புறம் வந்து பை டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மேலே கொடுத்துருப்பாங்க 3rd பாயிண்டில் கண்டைன்மெண்டட் இல்லாட்டி பிளட் ஆர் பிளட் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமானது வருன்றதை கொடுத்துருக்காங்க. இதை சொன்னேன்ல ஒரு பேஜ் மிஸ் பண்ணிட்டேன்னு, அடுத்த பேஜை கொடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் வந்து தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே வந்து நமக்கு இந்த பிளட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இதில் அந்த ஃப்ரண்ட் பேஜை இன்க்ளூட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இதில் போஸ்ட் பண்ணிடுறேன் நான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போ வந்து இதில் வந்து இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏவும் ஆரும் ரெண்டுமே கரெக்ட் தான். அசெஷனும் ரீசனும் கரெக்ட் தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியாகிரஃபியோட
கொஸ்டின் நினச்சிக்கலாம். ஏன்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் நாங்கள் கொடுத்துருக்கிறதுனால ஜியாகிரஃபி கொஸ்டினாக இருக்குமோ அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுவோம். பட் கிடையாது, இது ஒரு ஜுவாலஜி கொஸ்டின். ஜுவாலஜி 12th ஜுவாலஜியில் இது அப்படியே கொடுத்துருக்காங்கங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாடர்ன் மேன் ஆரிஜினேட்டட் இன் விச் பீரியட் அண்டு எபோச் ஆஃப் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்களே. இப்போ ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் கொடுத்துருக்கப்பட்ட விஷயங்களில் மனிதனோட புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவத்தில் வந்தான் மற்றும் சிறு காலத்தை தோன்றினான் அப்படின்றதான் நமக்கு கேள்வி. இப்போ புவியியல் கால அட்டவணை இருக்கு இல்லையா, அது அப்படியே 12th புவியியல் கால அட்டவணைன்னு ஒரு அட்டவணை போட்டு அதில் ஸ்ப்ளிட் அப் பண்ணி இதுன்னு நமக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை தான் நமக்கு இப்போ பார்க்க போகிறோம். 12th இந்த பார்த்தீங்களா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே தான் நமக்கு தமிழில் வந்து புவியியல் கால அட்டவணை கொடுத்துருக்காங்கல்ல, இது அப்படியே பார்த்து எடுத்துருக்காங்கங்க கொஸ்டினா. பாருங்கள், டெரிட்டரின்னு கொடுத்துருக்காங்களா, டெரிட்டரியில் இந்த டெரிட்டரின்னு நான் கொடுத்துட்டு 4மே கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ஷனில் இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் ஜீனோசோயிக்கில் டெரிட்டரின்னு கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து பிலியோசினா, மியோசினா, ஒலிகோசினா, எக்கோசினா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டான ஆன்சர். பிலியோசின் அப்படின்றதான் மனிதனோட பரிமாணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர் நமக்கு. ஸோ வந்து இதில் அப்படியே கொடுத்துட்டாங்க இந்த டேப்லேஷனில். மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பாலூட்டி மற்றும் பறவைகள் மிச்ச ஆப்ஷன் எல்லாம். ஸோ வந்து பிலியோசின் மட்டும்தான் மனித பரிமாணம். ஸோ அதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 2 தான், அந்த 2 மட்டும் 2வது இதுக்கு இருக்குது மட்டும்தான் கரெக்டு. இதுலேயும் ஆப்ஷன் 2 மட்டும் தான் சரியானவை. மிச்சது எல்லாமே நமக்கு அப்போ டெரிட்டரி, பிலியோசினா அது மட்டும்தான் நமக்கு டெரியரின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை வந்து நம்ம இந்த டேப்லேஷனை ஒன்ஸ் வந்து நம்ம அந்த ஹியூமனோட ரிலேட் பண்ணி நம்ம ரேட் பண்ணிக்கிறணுன்றது நமக்கு தெரிய வருது இது மூலமாக. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மிச்சதெல்லாம் வந்து இந்த பாலூட்டிகள் அப்புறம் வந்து பேர்ட்ஸ் அண்டு மேமல்ஸை பற்றி இருக்கிறது அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. மிச்சது எல்லாத்தையுமே இந்த பாலூட்டி மற்றும் பறவைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, மயோசின் அதெல்லாமே. இது வந்து அந்த புவியியல் அட்டவணைனே கொடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் தெரியும், பட் இது எங்கே இருக்குன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கார்பன் சர்வ்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல், ஹெல்ப்ஸ் டு பைண்ட் வித் அதர் மாலிகுல், கிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் பயோ மாலிகுல் சச் அஸ் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. 3மே கரெக்டு தான். கரிம மூலக்கூறுகள் கூட்டமைப்பு கூறாக செயல்படுகிறது. மற்ற அணுக்களுடன் எளிதில் பிணைப்புகள் ஏற்படுத்துகிறது. உயிர் மூலக்கூறு டிஎன்ஏ ஆர்என்ஏ எடுக்கக்கூடிய வடிவம் மற்றும் செயல்பாட்டிற்கு நெளிவுத்தன்மையை அளிக்கிறது. 3மே கரெக்டு தான். ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 1 2 3 அவ்வளோதாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ ஓவராலாக வந்து 7 கொஷின்ஸும் பார்த்துட்டோம். 7 கொஷினோட ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம். அது எப்படி எங்கேருந்து எடுத்தாங்க, எந்த மாதிரி எடுத்தாங்க எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நமக்கு வந்து சிலபஸுக்குள்ளே இருந்து மட்டும்தாங்க கவர் பண்ணுறாங்க. சிலபஸை தாண்டி வந்து அவங்க எதுவுமே கேட்கல. இப்போ சிலபஸில் நமக்கு எங்கே இருக்கோ அது எல்லாமே நம்ம கீழே 6 to 10th இருக்கலாம், இல்லை வந்து 12th இருக்கலாம். சிலபஸ் வந்து எங்கே ஃபாலோ ஆகுதோ அதை நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சு பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிறோங்க. அவ்வளோதாங்க. ஸோ பேசிக்கில் வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் இப்படி டீட்டெயிலாக நம்ம போடலாம் ப்ரூஃபோட. இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் வந்து போடப்படும். தேங்க்யூ.